செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சிருக்கு. நீங்கள்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சொல்லக்கூடிய சோஷியல் மீடியாவை நம்புறீங்கன்னா இதுக்கு இந்த தொழிலை விட்டுலாம் சார். நம்ம தமிழ் சினிமாவில் 90% ப்ரொடியூசர்ஸ் பிளானிங் கிடையாதுங்க. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர் இங்கே எங்கே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ப்ரொடியூசர் ஹீரோ மேலே தான் சவாரி பண்ணுறாங்க, கதை மேலே சவாரி பண்ணுறதில்ல. நான் என்ன கேட்குறேன், மலையாள தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி ஏன் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு புத்தி இல்லை? இல்லை, அது புத்தி இல்லைன்றதை விட நோவாமல் நோம்புக்கு முன்னும். இல்லை, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ரெஃபர் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லுங்கள். ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் கதை கேட்குறதே இல்லையா? முதலமைச்சர் விஜய் மனசு வச்சு தலையிட்டு எங்களுடைய பிரச்சனையை தீர்வு தரணும் அப்படின்னு ஆர்கே செல்வமணி பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் நடிச்சா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது சார். ஏன்? விஜய் நம்பர் 1, அதுவும் தமிழ்நாட்டுக்கே நம்பர் 1 விஜய், சினிமாவிலே நம்பர் 1. நீங்கள் முதலமைச்சராக இருக்காருன்னா ஒரு கவர்மெண்ட்டே தலையிட்டாலும் தீர்க்க முடியாதா? முதல்வராக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் விஜயை நம்புது. நம்பாதீங்கன்ற எப்படி நம்புங்க சார்? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா ஜேர்னலிஸ்ட் ஓட்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சிருக்கு. என்ன காரணம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லலை, டோட்டலாகவே சினிமா தொழில் நாங்கள் செய்ய மாட்டோம் எதுவுமே அப்படின்ற மாதிரி, ரிலீஸ் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னதாக சொல்கிறேன். டோட்டலாக சினிமா தொழிலே செய்ய மாட்டோம் அப்படின்னா அது அபத்தம் தானே? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நான் என்ன ஒன்று சொல்லுவேன்னா சார், ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா, எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்க, திரைப்பட அது தியேட்டர் அசோசியேஷன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க, ஜாயிண்ட் கமிட்டி ஆட்டம் போட்டு. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 8 வீக்ஸ் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் அவ்வளோ லேட்டெல்லாம் தாங்க முடியாது, நாங்கள் அதுக்கு முன்னாலே தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. இது சம்மந்தமாக எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன், அந்த தியேட்டர் ஓனர் அசோசியேஷன்லேருந்து அந்த ரோஹிணி பன்னீர்செல்வம், அப்புறமா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசியிருக்காங்க. இங்கேருந்து தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்தும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசியிருக்காங்க. பட் இது இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வரல. என்ன அப்படின்னா, இவங்க நாங்கள் 4 வீக்ஸு இன்னமும் அந்த கேப்பில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அது அவங்க 8 வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா சார், ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் சினிமா எடுக்கிறீங்க, இல்லை ஒரு தயாரிப்பாளர் நான் சீரியல் எடுக்கிறேன்னா, ஒரு தயாரிப்பாளர் நான் வெப் சீரிஸ் எடுக்கிறேன்னா, சீரியல் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிவி சேனலை நம்பி கரெக்டாக போடுவாங்க. எடுக்கும்போது அந்த சேனலில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படமாக கொடுத்தா அந்த படம், அந்த சீரியல் வெற்றி படம். அதேமாதிரி வெப் சீரிஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடிடியில் பார்க்குற அந்த ஆடியன்ஸ், மெயினாக ஓடிடியில் பார்க்குறவங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே வயசு வித்தியாசமே கிடையாமல் தான் இருக்குது. அதில் 16% சொல்லி போட்டால் கூட எல்லோரும் பார்க்குறவங்க பார்த்தா, தியேட்டராட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் வெப் சீரிஸ்க்குன்னு ஒரு இது, அதில் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் கொஞ்சம் ஆபாசமாகவும் இருக்கும், அதையும் பார்க்கக்கூடியவங்க தான், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் திரைப்படம் அப்படின்னும்போது ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு வரைமுறை இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்தந்த காட்சிகள் தான் வைக்கலாம், இந்தந்த டயலாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் இங்கே மியூட் பண்ணுவாங்க, பீப் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓப்பனாகவே இருக்கும். கொஞ்சம் ஆபாசமாக இருக்கக்கூடிய, இல்லை கொஞ்சம் செக்ஷுவலி இம்ப்ளிசிட் வேர்ட்ஸ் இருக்கும். ஆபாசம்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு காமத்தை தூண்டக்கூடிய அளவுக்கான சில வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சியில் சென்சார் பண்ணால். ஆனால் அதே படம் ஓடிடியில் போடும்போது அதெல்லாம் அவங்களுக்கு சென்சார் கட்டே இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பண்ணால் அது கொஞ்சம் ஆடியன்ஸ் வருது அப்படின்ட்டு. இதுதான் நடைமுறையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சீரியலில் இருக்கவங்க அந்த கரெக்டாக அந்த ஆடியன்ஸ்க்கு தான். வெப் சீரிஸ் இருக்கும், வெப் சீரிஸ். அப்போ தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் யாரை நம்பி எடுக்கணும்? நீங்கள் எடுக்கும்போது தியேட்ரிக்கல் ஆடியன்ஸை நம்பி தான் நீங்கள் படம் எடுக்கணும். ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் திரையரங்கில் வெளியிட போகிறேன்னு ஒரு சினிமா எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி. இல்லை நான் ஒரு படமாக எடுக்க போகிறேன், ஆனால் நான் ஓடிடியில், அமேசானில், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில், இல்லை சோனி லைவில், இல்லை ஜி5ல இதில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை டெலிஃபிலிம்னு இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறேன்னா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே சென்சார் தேவையில்லை அப்படின்னும் போது, அப்போது நீங்கள் திரைப்படத்துக்கு எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் எடுக்கிறது திரையரங்குகளுக்கான படம்னா, அப்போ நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணி எடுக்கணும். நம்ம தமிழ் சினிமாவில் 90% ப்ரொடியூசர்ஸ் பிளானிங் கிடையாதுங்க. இங்கே இருக்கிற ப்ரொடியூசர் இங்கே எங்கே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ப்ரொடியூசர் ஹீரோ மேலே தான் சவாரி பண்ணுறாங்க, கதை மேலே சவாரி பண்ணுறதில்ல.
அப்புறம் ஹீரோ ஆடியன்ஸ் மேலே எதை வச்சு சொல்கிறீங்க? ஹீரோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஜினி, கமல், இப்போ இவர் ஒரு பேர் விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், தனுஷ், இந்த மாதிரி தான். ஆனால் ஒரு புதுசாக ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஹரிஷ் உத்தமன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்காருன்னா அவர் மேலே நீங்கள் சவாரி பண்ணீங்களா, பண்ண மாட்டீங்க. அப்புறம் சந்தோஷ் பிரதாப் இருக்கார், நல்லா சர்பாட்டா பரம்பலாம் நல்லா பண்ணாரு, ஆனால் அவர் மேலே நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆடியன்ஸை அந்த மாதிரி டியூன் பண்ணிச்சிட்டீங்க, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மேலே தான் பண்ணுவேன்னா நல்ல படமாக நடித்தால் கூட அவங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ண இதை மாற்றணும்னா, கமலஹாசன்ற ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி எல்லாருமே ஃபிலிமில் எடுக்கும்போது தம் படம் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே மும்பை எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு படத்தை, அப்புறம் பிசி ஸ்ரீராம் அவர் வந்து இன்னொரு படத்தை, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டிஜிபீட்டாவில் தான் எடுத்தாங்க. எடுத்தது தியேட்ரிக்கல் பண்ணாங்க. போலனாலும் அன்றைக்கி எல்லாரும் திட்டினாங்க கமல்ஹாசனை. ஆனால் இன்னைக்கு உலகம் டிஜிட்டல் ஆகிடுச்சு, ஃபிலிமே காணாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்தில் அப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா அந்த தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் ரிஸ்க் எடுத்து மலையாள படம்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா கதை மேலே தான் சவாரி பண்ணுறான். எந்த ஒரு மலையாள ப்ரொடியூசர் ரொம்ப ரேரு தற்கொலை பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கினேன், இல்லை எனக்கு லாஸ் ஆகிடுச்சு பெருசாக அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருக்க தயாரிப்பாளர்கள் மிக மிக குறைவு. நான் என்ன கேட்குறேன், மலையாள தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி ஏன் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு புத்தி இல்லை? இல்லை, அது புத்தி இல்லைன்றதை விட நோவாமல் நோம்பு கும்பணும், நோவாமல் நோம்பு கும்பணும். அங்கே வந்து சென்ஸை யூஸ் பண்ணுறான் சார். அந்த புத்தின்னீங்களா, அந்த சென்ஸை வந்து யூஸ் பண்ண என்னன்னா, நம்ம வந்து கதை மேலே தான் முதல்ல பயணம் செய்யணும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இயக்குனரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவன் வந்து யாரை கேட்பானா, ஒரு கதையாசிரியர்கிட்ட நல்ல கதை இருக்கான்னு அந்த ப்ரொடியூசர் கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த கதையை எந்த இயக்குனர் இயக்குனா கரெக்டாக இருக்கும், நீ யார் மனசில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், நான் இந்த இயக்குனரை வச்சுக்க, எனக்கு ஜித்து ஜோசப் இருந்தால் இருக்கும், இல்லை எனக்கு பரதன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, இல்லை எனக்கு ஃபாசில் இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் அவங்க பேசுவாங்க, நீ பேசியிருக்க, நான் பேசுகிறேன் சார், அவர் பண்ணுறேன்னு இருக்காரு, நல்லா ரைட் ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு மோகன்லால் தேவையா, இல்லை ஜெயசூர்யா தேவையா, இல்லை வந்து XYZ சின்ன லெவலில் இருக்கக்கூடிய யாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு தேவையா, இல்லை இது ஃபீமேல் சென்ட்ரிக் படமாக இருக்குமே, இது சாதாரணமாக, அப்போ அவங்க மேலே தேவையா அப்படின்னா. இது மாதிரி கமலஹாசன் பண்ணாப்புல எந்த படத்துக்குன்னா, நம்ம சதி லீலாவதி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் அது கோவை சார்லாம் அவங்களாம், அப்புறம் ரமேஷ் அரவிந்த்லாம் போயிருக்கோம். அதுதான் கதை. அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலையாளத்தை, ஆனால் இங்கே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வச்சா நான் நடித்தா நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன், காலேஜ் மாப்பிள்ளையா நடிப்பேன், நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற கதை. அதே மாதிரி சில ஹீரோக்கள் வந்து எனக்கு இந்த ஹீரோயினை தான் ஜோடியாக போடணும்னு அடம் பிடிக்கிறாங்களே, அதுக்கு தயாரிப்பாளர் ஒத்து போயிடுவாங்க. அதுதான் சார், அதை தான் இவங்க பண்ண. அதாவது ஏன் ஒரு ஹீரோ எனக்கு இந்த ஹீரோயினி தான் ஜோடியாக வேணும்னு ஏன் அடம் பிடிக்கிறார், என்ன காரணம், பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இல்லை இவங்க என்னன்னா அந்த மாதிரி விட்டுட்டாங்க சார். நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கதையாசிரியரை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க சார் மேடையில். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காரணமா? அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம என்ன, ஹீரோ ஒரு ஹீரோயினை ரெஃபர் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இல்லை, அது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, நான் வந்து சுத்தமாக இருக்குது மோசமாக இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு பர்சனல், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு மியூச்சுவல். அது வெளியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வர வரைக்கும் அதை பற்றி நீங்களும் நானும் பேச முடியாது. ஏன்னா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்செக்ஷுவல், அவங்களுக்குள்ளே இருக்க விருப்பப்பட்டு அவங்க ஏதோ ஒன்று அதில் நடந்துக்குது. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க சில நாட்கள் கழித்து சொல்கிறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு. ஆனால் அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது நீங்கள் எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து விருப்பத்தோடையும் போகலாம். நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கேட்குறது அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது விருப்பம் இல்லாமல் வற்புறுத்தல். ஆனால் வற்புறுத்தலை யாருன்னா பயந்து போகிறாங்கன்னா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி வற்புறுத்தலில் பயந்து நடித்த நடிகைகளும் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து 30 வருஷம் கழிச்சு இப்போ ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் சிலர் வந்து இப்போல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் உடனே ரிவீல் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களோட கெரியரே போயிடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் நோகாமல் நொங்கு திங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஹீரோக்கள் தயாரிப்பாளர்களுக்கு பயப்படுறது இல்லையா, அல்லது ஒரு மரியாதை அப்படி ஒரு கேட்டரசிக்கு கூட அப்படிலாம் இல்லையா, எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? அதாவது என்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கான்னா, நான் ஆரம்பத்துலேருந்து நான் அவனை மிரட்டி வச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக நான் வேலையை வாங்கினேன்னா அவன் ஒழுங்காக இருப்பான். நான் லீனியண்ட்டாக விட்டேன்னா அவன் தலை மேலே ஏறிடுவான். புரியுங்களா? அதே தான் இங்கே வந்து ஒரு முதலாளி யார், தயாரிப்பாளர், அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் தயாரிப்பாளர், யார் கதை, யார் இயக்குனர், யார் கதையாசிரியர்ன்ட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, பிளைண்டாக எனக்கு அஜித் கால் ஷீட் கிடச்சிச்சு, எனக்கு ரஜினி கால் ஷீட் கிடச்சிச்சு, எனக்கு விஜய் கால் ஷீட் கிடச்சிச்சு, இவங்க தான் அவங்க பின்னால் போகிறாங்க. அப்புறமா வந்து என்ன சொல்ல, நீங்கள் நடிகருங்களோட சம்பளத்தை குறைன, அவன் நடிகை வந்து என்னை வந்து நீ வச்சு பண்ணு நான் சொன்னான். இல்லை
பெரிய நடிகர் யாரும் என்னை வச்சு படம் பண்ணுன்னு சொல்ல, நீங்கள் அவங்க பின்னால் போனீங்கன்னா அப்போ அவன் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுங்க, அப்புறம் பணம் அதிகமாக கேட்குறான் சம்பளம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. இது உங்களோட தவறுன்ற நான். இது தவறா அல்லது முட்டாள்தனமா? இது தவறு. எது அதிக ஹீரோ பின்னாடி உங்க போயிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைக்கெலாம் அறிவிக்கிறாங்க, திரையரங்கு உரிமையாளர் ஒன்று சொல்கிறாங்க, அடம் பிடிச்சி ஒரு கட்டத்தில் போராட்டம் நடக்குது அப்படின்னா இது முட்டாள்தனம் தான். முட்டாள்தனம் சார். அங்கீகாரம்னு ஒரு படம் வந்துச்சு சார். நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அங்கீகாரம்னு ஒரு படம் வந்துச்சு சார். கேஜிஆர் ஃபிலிம்ஸு, அந்த கேஜே ராஜேஷ் தான் வந்து நடித்தார். அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சார். உண்மையிலே ஒரு மெனைக்கட்டு நடிச்சிருக்கார் அந்த படத்தில். உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கார். அந்த இயக்குனரும் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன். அவர் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கார். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பத்திரிகையாளர் மத்தியில் எல்லாமே பாராட்டுதல் பெற்றுச்சு, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் படம் ஓடலை. ஏன் காரணம்னா நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, இருக்கிற ஆடியன்ஸை, நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸை எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து குழப்பி வச்சுருக்கீங்க, அவங்க மனநிலையை மாற்றிருக்கீங்கன்னா வெட்டு, குத்து, துப்பாக்கி சண்டை, ரத்த கிளறி, போதை வஸ்து பொருட்கள், இந்த மாதிரி படங்களை கொடுத்தே இன்றைக்கி ஜென்ரேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் படம் கொடுத்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நீங்கள் மக்களை அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதே படம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓடிடியில் வரும். வந்ததுக்கப்புறம் ஓடிடியில் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா படம் ஓடலேன்னு. ஆனால் படம் ஓடலேன்ற படம் ஏதோ ஒரு வழியில் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்கோ ஏதோ ஒரு இதில் வந்து அந்த படம் வந்துட்டதுக்கப்புறமா அப்போ மக்கள் சூப்பர் படம் பண்ணோம் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் மக்களை முதலே கெடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ரத்த கலரி படமாக கொடுத்து கெடுத்துட்டீங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஜனநாயகன்ற படம், அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்த கலரி சார். கூலி படம் வந்துச்சு, அதுவும் ரத்த கலரி. ஆனால் அந்த படம்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் மக்களை அப்படி ஏமாத்துறீங்க. அதாவது கொரியன் ஃபிலிமோ இல்லை ஸ்பானிஷ் ஃபிலிமில் அதில் இருக்குன்னா அந்த கல்ச்சருக்கு ஏற்ற படம் சார். இங்கே அது கிடையாது. நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா அப்போ சிகரெட் பிடிக்கிற யாருன்னா இருந்தாங்கன்னோட உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கன்னா ஓரமாக ஒளிஞ்சு தான் பிடிப்பாங்க. மது இருந்தவங்க ஓரமாக போய் எங்கேயோ திருட்டுத்தனமாக குடிச்சாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் பிடிக்கிற பையன் பஸ்ஸில் சிகரெட் பிடிச்சிட்டு ஏறுறான், தண்ணி அடிச்சுட்டு வாத்தியாரை போய் அடிக்கிறான். எப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த தமிழ் சினிமா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கெட்டு போனது காரணம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் அவங்கள வந்து மூளை செலவை செய்த மாதிரி தான் இருக்குதுன்னு நான். இப்போ தமிழ் சினிமாவை கெடுத்தது விஜயும் ரஜினியும் தான், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இல்லை, விஜயும் ரஜினி இல்லை சார், அனைத்து தயாரிப்பாளர்களை தான் குறை சொல்லுவேன் சார். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்குற தொட்டு தான் அந்த மாதிரி போகுது. ஏன்னா லாப நோக்கத்தோடு போனேன். நான் என்ன சொல்ல, சின்ன பட்ஜெட்டில் நல்ல படம் பண்ண உன்னை யாரும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ண சொல்கிறாங்க, பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை எனக்கு படமே ஓடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதுக்கு 2 கோடியில் பண்ணுங்க ஒரு படம், லாஸ் சென்ஸ் அந்த 2 கோடியோட போயிடும்போது 100 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்துகிட்டு, இல்லை வந்து ஒரு 10 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு 60 லட்சம் தான் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நடக்குது. இந்த இடத்துக்கு தான் நான் வரேன். வருஷத்துக்கு தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு 700 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தோட பட்ஜெட்டில் பாதி கூட எடுக்க முடியல, லாஸ் ஆயிடுதுங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், யார் காரணம்? கண்டிப்பாக தயாரிப்பாளர் தான் சார். ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட வேலையை வந்து என்னென்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி கதையை தேர்ந்தெடுங்க, அடுத்தது அதுக்கான இயக்குனர் சரியான இயக்குனராக பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஒரு சாதாரணமாக ஒரு காக்கா முட்டை படத்தில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அந்த காக்கா முட்டை கேரக்டரில் வந்து அந்த பெரிய கேரக்டர் இதில் வந்து நான் சிவகார்த்திகேயனை போடலாமா, நான் ரஜினியை போடலாமா நினச்சா முட்டாள்தனம். ஏன்னா அந்த காக்கா முட்டை கேரக்டரில் அந்த யார் நடித்தாங்களோ அவங்களுக்கு தான். ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் சில படத்தில் நடிக்கிறான், அந்த கேரக்டரில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் நடிக்க முடியும். அந்த இடத்துல நான் வந்து பூஜா ஹெக்டே கூட்டு வரட்டுமா, இல்லைன்னா எனக்கு காசு இருக்குது எனக்கு கேராஜ்வானியை கூட்டு வரட்டுமா நார்த்துன்னா பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட்டு பின்னால் நீங்கள் போங்க. நீங்கள் ஒரு 4 படம் பண்ணுங்கள், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஏஜிஎஸ் இருக்காங்களா, இல்லை ரோமி பை, இவங்களாம் பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண, இல்லை கேவிஎன் பெரிய படம், ரிஸ்க் எடுத்து சின்ன படங்களை பண்ணுங்க. இப்போ ஏஜிஎஸ் வந்து டிராகன்ன்ற ரிஸ்க் எடுத்தாங்க சார். யாருன்னா ஒருத்தர் வந்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை பெருசாக எடுத்துகிட்டு இருப்பாங்களா, ஆனால் எடுத்தாங்க. ஆனால் அவர் சம்பாரிச்ச அளவுக்கு மற்ற பெரிய ஹீரோங்க சம்பாதிக்கலையே. அப்போ அந்த ரிஸ்க்கை யார் எடுத்தாங்க? ஏஜிஎஸ் வந்து எனக்கு இந்த ஆள் வந்து அவன் பேர்னா பிரதீப் ரங்கநாதன் நடித்தா படம் நல்லா ஓடும் அப்படின்னு எடுத்தாங்க. அவங்க உண்மையிலேயே பல 100 crore கிளப்பை கிராஸ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? குட் நைட்டுன்னு ஒரு படம், மணிகண்டன் சின்ன அவனை வந்து நம்பி ஒரு படம் பண்ணாங்க, குட் நைட்டுன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் குடும்ப சின்னம் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அப்போது அவன் மணிகண்டன் ஒரு ரைட்டர், கதை அவனுக்கிட்ட, அவனுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி படங்களை பண்ணிங்கன்னா சொசைட்டியும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் தயாரிப்பாளரும் நல்லா இருப்பான், அதில் நடித்த ஆர்டிஸ்டிங் எல்லாம் இருப்பான். இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு போக வேண்டிய அவசியமே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லுங்கள். ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் கதை கேட்குறதே இல்லையா சார்? எங்கே சார் பணம் வந்தால் போதும். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கவங்க வந்து பாக்கெட்டில் 1 ரூபா 2 ரூபா இருந்தால் எண்ணி பார்ப்பான்.
ஐயோ இப்படி எடுப்பான், டீ சாப்பிட்றது போனால் இப்படி பாக்கெட்லேருந்து எடுத்து ஐயோ சரி 13 ரூபா தான் இருக்கும், இன்னும் 2 ரூபா இருந்தால் டீ சாப்பிட்லாமே அப்படின்னு யோசிப்பான். அதே வந்து அவன் பாக்கெட்டில் 1 லட்ச ரூபாய் எப்பயும் மிதக்குதுன்னா அவனை நம்மக்கிட்ட காசுக்கு 1 லட்சம் இருக்கேன்னு நினச்சி கணக்கை பார்க்காம 1 லட்சம் என்ன பண்ணும், அவன் 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிடும். பாக்கெட்டில் 1 லட்சம் இருக்குது 1 லட்சம் இருக்குது. ஏன்னா கணக்கு பார்க்குறீங்களா? நீங்கள் ஹீரோ சொல்கிறீங்களா தயாரிப்பாளர் சொல்கிறீங்க? 2 பேருமே தான் சொல்கிறேன் சார், 2 பேருமே தான் சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்துருச்சு அதில். அப்போ கதை கேட்காம படம் பண்ணுறது தயாரிப்பாளரா ஹீரோவா? 2 பேருமே தான் சொல்கிறேன். அதான் 2 பேருமே கதை கேட்குறது சார். கதையை ஒழுங்காக கேட்டிருந்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஏன் இந்த ஹீரோ பின்னால் போகிறாரு, அந்த கதைக்கான ஹீரோ யாருன்றது தான் தேர்ந்தெடுத்திருப்பார். அதே மாதிரி அந்த ஹீரோ வந்து பணம் வருது ரைட், எந்த படம் புண்ணாக்கு படமாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு இன்றைக்கி ரைட்டு நான் சம்பாரிச்சிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார், போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார் சங்கத்தில் எனக்கு அடுத்த படம் பண்ணி கொடுக்க மாட்டார், லாஸ். யார் ஏன் அந்த நடிகர் உங்களுக்கு பண்ணணும், அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கேன் நீ இதில் லாஸ் ஆச்சுனான்ட்டு அப்படி இருந்தால் நீ கேட்கலாம். இல்லைனா ஐயோ லாஸ் ஆச்சு அக்ரிமெண்ட்டில் இல்லைனாலும் நீ பண்ணி கொடுனா எப்படி பண்ணுவாப்புல. ஓகே, இப்போ இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்களா தயாரிப்பாளர் சங்கம்? அப்படின்னா இந்த பிடிவாதம், இந்த அடமண்டுக்கு காரணம் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் கிடையாது, தயாரிப்பாளர்கள் தான். அவங்களே அவங்களோட பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு எங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிருச்சு, எங்களுக்கு லாபம் கிடைக்கலன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம் சார். நான் அப்படி தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கவங்க நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கிளாஸ் எடுங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி படம் எடு, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லுவான், பார்த்தோன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான், பெரிய நடிகர்னு சொல்லுவான் லாஸ் ஆகிடுச்சா. ஏன்னா அவன் கதை அப்போ உங்களோட தயாரிப்பாளர் சங்கத்தோட வேலைன்னா அந்த ப்ரொடியூசரை எஜுகேட் பண்ணுங்கள். ஏன்ப்பா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு. ஆனால் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் 2 பேர் நல்லது சொன்னால் கூட அவன் பண பயம் உள்ள ப்ரொடியூசர் தான் பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தலை மேலே துண்டு போட்டுக்கிறவங்க தான் இருக்காங்க. இங்கே எங்கன்னா ஈகோ கிளாஷ் ஆகுது. நீனா சொல்லி நான் என்ன கேட்குறேன், அதுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியல எனக்கு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா அப்போ தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணும், இதில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தயாரிப்பாளரும் கொஞ்சமாவது சென்ஸை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு படம் பண்ண வரீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்கன்னா ரைட், இந்த கெஸ்ட்டை கூப்பிட்டா ஓடும், ஒற்றந்துறையை கூப்பிட்டா ஓடுமா ஓடாதான்னு நீங்கள் டிசைட் பண்ணி தான் எடுக்கணும். இல்லை கண்டென்ட் இருக்கா, இல்லைனா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் சார். இது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். என்னை விட நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் சொல்லுவேன் என்னோட அவர் நல்லா பேசுகிறேன், அவர் போனால் தான் அவருக்கு வந்து 10 லட்சம் வியூஸ் போகும், எந்த வந்து கம்மியாக போகுதுன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு அந்த ஒரு சென்ஸை இவங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈகோவை விட்டுட்டு தான் தவறை தான் உணரணும் சார். அதை உணரலைன்னா அது எந்த தொழிலையும் யாரும் உருப்பிட முடியாது. விஜய் நடிச்சா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது சார். ஏன் விஜய் நம்பர் 1, அதுவும் தமிழ்நாட்டுக்கே நம்பர் 1 விஜய், ரைட், சினிமாவிலே நம்பர் 1. நீங்கள் முதலமைச்சராக இருக்காருன்னா ஒரு கவர்மெண்ட்டே தலையிட்டாலும் தீர்க்க முடியாதா சார்? இது அதாவது ஒரு இடத்துல நீங்கள் தொலைச்சிட்டிங்க, அந்த இடத்துல தேட முடியாத ஒருத்தர்னா உங்களுக்கு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸே எதுனா வெளிப்படையாக தெரியுது எங்கே தவறு நடக்குது. அந்த தவறை நீங்களே திருத்திக்கினீங்கன்னா எதுக்கு 1+1 = 2ன்னு நமக்கு யோசிச்சு பார்த்தா 1 2 வச்சு பார்த்ததுக்கப்புறம் 1 1 2 அப்படின்னு. ஐயோ 1+1 தெரியலன்னு நீங்கள் தெரியலன்னா அப்போ உங்களுக்கு சுத்தமாக பேசிக்கே தெரியலன்னும் போது என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அதை ஃபஸ்ட்டு கற்றுணும்.